Hello friends, இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜியோல எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனா அந்த ஃப்ரீ ஆஃபர்ஸ்ல நம்ம ஒரு ஆஃபரை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன ஆஃபர் அப்படினு பாத்தீங்கன்னா ஜியோ டியூன்ஸ் அப்படிங்கற ஆஃபர் தான். இந்த ஆஃபர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே உங்களோட மொபைல்ல காலர் டியூன் செட் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஃப்ரீ தான். நீங்க எந்த ஒரு பேயுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாவே நீங்க சாங் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்றது அத பத்தின ஃபுல் டீடைலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜியோ மியூசிக் அப்படின்ற அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சாங்ஸுமே லிஸ்ட்டு வரும். இதில் நீங்கள் தமிழில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழில் வந்து ரொம்ப கம்மியான சாங்ஸ் தான் இருக்குது. அதை எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த சாங்கை நீங்கள் செட் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சாங் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சைடில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டல் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட் அஸ் ஜியோ டியூன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டா போதும், டியூன்ஸ் உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம தமிழில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் உள்ள செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு தான் வரும். தமிழ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியான சாங்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே இருக்க சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போலயே 3 ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட் அஸ் எ ஜியோ டியூன்ஸ் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எல்லா சாங்ஸ்க்குமே வர மாட்டேங்குது. அது இப்போ தான் ஜியோவில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் ஒரு குறிப்பிட்ட சாங்ஸில் மட்டும்தான் வருது. நீங்கள் உங்களுக்கு எந்த சாங்ஸ் பிடிக்குது அப்படின்றத சர்ச்சில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்சது எதிர்நீச்சலில் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதையே நான் காலர் டியூனாக செட் பண்ணேன். இதே போல் சைடில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட் அஸ் எ டியூன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் செட் அஸ் டியூன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பாட்டு செட் ஆயிரும். அதே போல் உங்களுக்கு மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயிலும் வரும் கன்ஃபர்மேஷனுக்கு. இந்த ஜியோ டியூன்ஸ் ஃப்ரீயாக இல்லையா அப்படின்றத நம்ம அவங்க வெப்சைட்லேயே போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட் போயிடலாம். இது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை 3 டைப்பில் செட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு டைப் ஜியோ மியூசிக். அதுதான் ரொம்பவும் ஈஸியாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா FAQ அப்படின்னு இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதில் 4th கொஸ்டின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்காக நாங்கள் எந்த ஒரு சார்ஜுமே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் இது ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆயிரும் நெக்ஸ்ட் மந்த்தும். என்னைக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த காலர் டியூன் ஸ்டாப் ஆயிரும். அவங்க சார்ஜ் பண்ணுறத உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே எடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்த FAQல சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் போயிட்டு இந்த வெப்சைட்டை டைரெக்டாக போய் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் தேடின சாங்ஸ் கிடைச்சதா, அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் செட் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.